2020ல லைஃப் இன் ஏஆர்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. வெரி எமோஷன் லவ் மூவின்னு தான் சொல்லணும் இத. நெறைய சேனல்ல இந்த படத்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்த படத்த ரிவ்யூ பண்ணாம விடுறதுக்கு மனசே வரல. அதனால தான் உங்களுக்காக இந்த படத்த நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்டி வாய்ஸ் ஓவர். இதுவரை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்ட கண்டிப்பா குடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துக்கு ஒன்லைனர் சொல்லணும்னே தோணல. ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் இந்த படத்த பார்க்கும்போது. படத்த ஃபுல்லா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். அவனுக்கு ரேப்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் ஆனா அவன் அதெல்லாம் பண்ற மாதிரியே தெரியல. அந்த இடத்துல ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். ரேப் பாட்ட கேட்டுட்டே அங்க பேய் மாதிரி கத்திட்டு இருக்கா. அது ஒரு பாட்டி பாக்குறாங்க. யாரா இவங்கிற மாதிரி பார்த்தா, ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி வந்துடுறான். இங்க ஓடி வந்து பார்த்தா அந்த பாட்டை பாடினதுனால அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போல. அவங்க அப்பா நீ இந்த மாதிரி லேட்டா வந்துட்டா என்னால இன்னொரு ரவுண்டு ஓடு அப்படின்னு சொல்லி அவனை ஓட வைக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவன் இதெல்லாம் பண்ணணும். இந்த டயத்துக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பெரிய போர்டுல அவனுக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. இத அவனும் பாக்குறான், அவரும் பாக்குறாரு. அப்படியே அங்க இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு கான்சர்ட் இருக்கு. அது எதுக்கு எல்லாரும் நம்ம போலாம் சொல்லி, அதுக்கு டிக்கெட் எங்க இருந்து கிடைக்கும்னு சொன்னா, அதுலயே ஒருத்தன் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா என்னால வர முடியாது. எங்க அப்பா இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டிக்குன்னு சொல்லியும், எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்றான். எனக்கு வேற வேலையே கிடையாது. கண்டிப்பா நீ வர்ற நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி குடுத்தா, எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இப்பயே பண்ணணுமா? நான் கொஞ்சம் ஃப்ரெண்டோட வெளிய போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லயும், அவங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணி அவன அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கான்சர்ட்டுக்கும் வந்தா அங்க இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால யாருக்குமே தெரியாம கொஞ்சம் வேலிய பிச்சுக்கிட்டு இவங்க 3 பேர் மட்டும் உள்ள போறாய்ங்க. உள்ள போயிட்டு எங்கிட்றா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மேல ஒரு ரன்வே மாதிரி இருக்கு. அதுல ஒரு பொண்ணு நடந்து போறா. நீயும் இந்த கூட்டத்துல சேர்ந்த ஒரு ஆள் தானா? என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சமே உடம்பு சரியில்ல. அவனால சரியா பார்க்க முடியாதுன்னு சொல்லி நோயாளி மாரி நடிச்சு உள்ள போலான்னு ட்ரை பண்றாய்ங்க. சரி ஓகே உங்கள நான் உள்ள கூட்டு போறேன். அதுக்கு நீங்க இந்த மாரி அமௌண்ட் தரணும்னு சொல்லும்போதுல, என்னது அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ செக்யூரிட்டி கார்டு வந்தோனே ஒளிஞ்சு யார்ரா நீங்க? இங்க எப்புட்றா வந்தீங்க? அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்கையும், இந்த பொண்ணு எங்கள உள்ள கூட்டு போறேன்னு சொன்னா, வேற எந்த பொண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது. இவனுங்கள மாரி அவளுமே யாருக்கும் தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா போல. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டையே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாய்ங்க. அந்த பொண்ண பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால என்ன பண்றான்னா, வீட்டுக்கு வந்து Facebookல அவளோட ஐடி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தேடி பார்க்கறான். ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால அப்படியே அந்த இடத்துல தூங்கிடுறான். அதே வெக்ஸோட காலையில ஜாக்கிங் போக ஆரம்பிக்கிறான். ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அது வழியா பார்த்துட்டு இருக்கான். எத பார்த்தான்னு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2யும் கூப்பிட்டு விட்டுருக்கான். இங்க எதுக்குடா கூப்பிட்டு விட்டுருக்க? என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா, உள்ள வாங்க அப்பதான் தெரியும்னு சொல்லி உள்ள கூட்டு போனா. நேத்து நைட்டு பார்த்தா அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஐஸ்கிரீம் வாங்க வர மாதிரி வர்றாய்ங்க. வந்த உடனே டிப்ஸ் போடாதீங்க. நாங்க டான்ஸ் ஆட வேண்டியது இருக்கும் சொன்னா, இவன் வீம்புக்குன்னே டிப்ஸ் போடுறான். அத பார்த்து அவ ரொம்பவே காண்டாகுறா. இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறா. உன்னோட நம்பர் கிடைக்குமா? இல்ல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா, அவ எதுக்குமே பிடி குடுத்து பேச மாட்டேங்கிறா. அதனால இவன் மறுபடியும் டிப்ஸ் போட்டு ஆட வைக்கிறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளிய போலான்னு சொன்னா, அவ வேண்டான்னு சொல்றா. மறுபடியும் டிப்ஸ் போட போறான். ஐயோ! இல்ல நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இது டேட்டிங் கிடையாது. சும்மா உன் கூட நான் வெளிய வரேன் அப்படின்னு சொல்லி அவ ஒத்துக்கிறா. அதனால தான் அவன் அங்க இருந்து போகவும் செய்றான். நைட்டு 10 மணிக்கு வேலை முடியும்னு சொல்லயும் 10 மணிக்கு கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கார்ல வந்திருக்கான். இவன் இருந்துட்டு நான் போற ஏரியாக்குலாம் அந்த கார் உள்ள வராது அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம 2 பேரும் நடந்து போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. அப்பா அம்மா யாரு? என்ன ஏதுன்னு கேட்டா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஒருத்தவங்க ஒரு கடையில இருந்து வெளிய வராங்க. அவங்க வந்து இவகிட்ட சொல்றாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லயும். தெரியுது இவங்க தான் அவள தூக்கி வளர்த்தவங்களாம். இவங்க ஆன்டின்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. உடனே அடுத்து எப்ப நான் மீட் பண்ண போறேன்? மறுபடியும் ஒரு வாட்டி மீட் பண்ணலாமா? சனிக்கிழமை என் கூட வெளிய வரியா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். முடியாதுன்னு தான் சொல்றா. சரி ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. வீட்டுக்கு போனா, அவங்க அப்பா சொல்றாரு, சனிக்கிழமை நம்மளுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நம்ம ஃபேமிலியோட அங்க போகணும்னு சொல்லயும், அப்பா எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ வச்சிருக்க பிளான் எல்லாம் வந்து தள்ளி வச்சுக்கோ. நம்மளுக்கு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லயும், அவனும் அப்செட் ஆயிடுறான். ஷார்ப்பா 9:00 வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அதுக்குள்ளே அவள பார்த்துட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு இவனும் போறான் நைட்டு கிளம்பி. அவள போய் கார்லயும் பிக்கப் பண்ணிக்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாரி எங்க அப்பா 9:00 ஒரு பார்ட்டிக்கு போணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லயும், நீ அப்ப யாரு கூட போறேன்னு கேட்டா, நீ வா நம்ம சேர்ந்து போலான்னு சொல்றா. நான் ஒண்ணும் உன் கூடலாம் வரமாட்டேன். எனக்கு இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போறது, இந்த பெரிய கார்ல பந்தா காமிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் சைடு மாதிரி ஒரு கடை இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போறா. இது எல்லாமே அவனுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அங்க போன உடனே ஒரு ஷவர்மா மாதிரி ஒண்ணு வாங்கி குடுக்குறா. அத எந்த பக்கத்துல இருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஆனா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்றா. அவனும் சாப்பிட ட்ரை பண்ணும்போதுல சுத்தி இருக்கவங்கள எல்லாம் கூப்பிட்டு சொல்றா, இன்னைக்கு தான் இவன் மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறான், மத்த நாள்ல இவன் ரோபோவா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லியும் அவன் பேச ஆரம்பிக்கிறான். என் வாழ்க்கை இப்படிதான், காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன், எங்க அப்பா வந்து எனக்காக பிளான் போட்டு வச்சிருப்பாரு, அதெல்லாம் பண்றேன்னு சொல்லியுமே அவன் என்னமோ நீ ரோபோட் மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்பதான் வந்து மனுஷனா நடந்துக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுலதான் அவன் யோசிக்கிறான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் மனுஷன் தான், நீ பாக்குறதுக்கு வேணா மனுஷனா இருக்கலாம், ஆனா உங்க அப்பா சொல்றதெல்லாம் செய்யற ஒரு ரோபோவா தான் நீ இருக்க அப்படின்னு சொல்றா. சரி ஓகே. அப்புறம் இங்க பார்ட்டியில காமிச்சா அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க. இவன் லேட்டா தான் அந்த இடத்துக்கு வர்றான். என் பையன் எப்பயுமே பஞ்சுவலா இருப்பான், இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படி சொல்லும் போதுதான் வந்த உடனே ஒரு சர்வரை வேற இடிச்சிடுறான். பதட்டமா இருக்கு அந்த நிலையே. அவங்க அப்பா வந்தோடனே சொல்றாரு, எதுக்குடா இப்படி என் மானத்தை வாங்குற அப்படி சொல்லி திட்ட வேற செய்யறாரு அந்த இடத்துல. அந்த ஒரு தடவைங்கிறது அடுத்தடுத்து அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம வெளியே போலாமா, இன்னைக்கு நம்ம வெளியே போலாமா, டெய்லி ஈவினிங் 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இது அவங்க அப்பாவும் வேற பாத்துடுறாரு. யாரா அந்த பொண்ணுன்னு வீட்டுக்கு வந்தோடனே கேட்டா, அப்ப என் ஃப்ரெண்டுப்பான்னு சொல்றா. இந்த மாதிரி இதுல எல்லாம் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காத, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், உன்னோட சம்மர் லீவ் எல்லாம் முடிய போகுது, ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கும் இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கா. 2 பேரும் நடந்து வந்து வீட்டுக்குள்ள வரையும் அவன் சொல்றான், எனக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி, சரி வீட்டுக்குள்ள வா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். அவன் போய் வீட்டை பார்த்தா எல்லாமே இவனுக்கு புதுசா இருக்கு. சுத்தி முத்தி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் தண்ணியை குடுக்குறான். அவனும் குடிச்சிட்டு அங்க நிறைய போஸ்ட் கார்ட்லாம் ஒட்டி இருக்கு, பீச்ல இருக்கிற மாதிரி. உனக்கு பீச் பிடிக்குமான்னு கேட்டா, ஆமா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் நான் உன்னை பீச்சுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அவன் சொல்லையும் இவளும் சரின்னு சொல்றா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவனை கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் இவளே விலகிட்டு, இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பும் போல அவன் இருந்துட்டு, இல்ல எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், எதுக்கு நீ விலகி போற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போலதான் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவ தலையில இருக்கிறது விக்கு, அதை கலட்டிட்டு காமிக்கிறா. இவளுக்கு கேன்சர் இருக்காமா, அதனால நான் இன்னும் 1 வருஷத்துல செத்து போயிருவேன், இப்ப சொல்லு இன்னமும் என்னை லவ் பண்றியான்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்றான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லி அவனை அங்க இருந்து விரட்டி விட்டுறா. இவ அங்க நடந்த எல்லாத்தையும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். அதுல ஒருத்தர் இருந்துட்டு, இங்க இருந்து கத்து, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்ததுக்கு இந்த யூனிவர்ஸ் தான் காரணம்னு சொல்லியா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கத்துறாங்க. இவனால அதை பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கையும் கத்த ஆரம்பிக்கிறான். அவளுக்கு எதுக்கு நீ கேன்சரை கொடுத்த, எனக்கு இந்த உலகமே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லி அவனோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே ரிலீஃப் பண்ணிக்கிறான் அந்த இடத்துல. அப்புறம் வீட்டுல அந்த போர்டு முன்னாடி நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இன்னும் காலேஜ்ல இருந்து லெட்டர் வரல, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும், அதனாலதான் அப்பா எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்றேன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு வேமா அங்க இருந்து கிளம்பி இங்க இசபெல்லாவோட வீட்டுக்கு தான் வர்றான். இவளோட பேரு இசபெல்லா. அங்க வந்து சொல்றான், நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன், எந்த ஒரு விஷயத்துலயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ எவ்வளவு நாள் உயிரோட இருந்தாலும் அவ்வளவு நாளும் நான் உன் கூட இருக்கிறேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, வெளியே வந்து என் கூட பேசுன்னு சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவ சொல்றான். ஆனா இவன் இருந்து சொல்றான், நான் எல்லாத்தையுமே பிளான் போட்டு வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அவளும் கதவை திறந்து வெளியே வந்து சொல்றா, இதெல்லாமே நம்ம பண்ணலாம், பட் ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன், நீ எப்பயுமே என்னை லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஒரு வருஷம் அவ கூட என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத இவன் பிளான் போட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருக்கான். இதை அவனுங்க 3 பேரும் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வீடு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சேல் பண்ற வீட்டுக்கிட்ட பெரிய மனுஷங்க மாதிரி கொஞ்சம் வேஷம் போட்டுட்டு 2 பேரும் போய் நிக்கிறாங்க. பார்த்தா அங்க இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எல்லாமே பண்றது இவங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் அவளுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு கேக் கொடுத்தா அந்த ஸ்வீட் நல்லா சேராம அவளுக்கு வாமிட் வருது. அப்புறம் அவ வந்து ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, கிராஜுவேட் ஆகுற மாதிரி. அதையும் அவனுங்க வந்து கிரியேட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த போர்டுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையா பண்றதுக்கு இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதுவும் பண்ணவும் செய்யறான். அப்புறம் அந்த கேன்சர் இருந்தவங்களுக்கு எல்லாம் கீமோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், அங்க ஒருத்தர் இருக்காரு, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெட் இருக்கு, யாரு சாவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட சொல்ல அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்புறம் இவ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இவனை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தா, உன் வீடு இங்க தானே இருக்கு, நீ எங்க போற அப்படின்னு கேட்டா வேற எங்கேயோ இவனை கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த இடம் அப்படியே மியூசிக் வந்து ரெக்கார்ட் பண்ற ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இவன் போறோங்கிறதே தெரியாம இருக்கு. என்னது பாட்டா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ்
நர்வஸ் ஆகி அங்க ஏதோ வளர்றான். உடனே இவ இருந்துட்டு, நீ எப்பயுமே உங்க அப்பாவோட சேர்ந்த ஒரு குதிரையாத்தான் இருப்ப, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ ஒரு ரோபோட், இனிமே என்னை பார்க்க வராது, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அங்க இருந்து போய் அவன் அப்படியே வெக்ஸ் ஆகி பாட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த மாதிரி சூப்பரா பாட்டு பாடி முடிக்கையும் இவளுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் அங்க இருக்கவர்கிட்ட அதை கேசட்ல பதிஞ்சு வாங்கிக்கிறான். அதை கொண்டு வந்து வீட்டுல கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறது அவனோட ஒரு ஆசை போல. அதுக்காக ஒரு நதிக்கரை ஓரத்துல போட்டை வச்சுட்டு நிக்கும் போல அந்த இடத்துல அவளுக்கு ப்ரப்போஸும் பண்றான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவன் சொல்றான். எதுக்கு அதை அவ்வளவு நாள் வந்து தள்ளி போடணும், நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆசையை காட்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி அழுதுட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த காலேஜ்ல இருந்து தான் போல. பட் ஆனா அவன் இப்ப யாருக்கிட்டயும் அதை பத்தி சொல்லல. இவளை மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக தான் கூட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அங்க இருந்தாருல, அவர் இறந்து போயிட்டாராம், பெட்ல அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு இவன் தான் தூக்கிட்டு வரான். அப்பதான் சொல்றா அவ, இந்த கார்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எங்க அம்மா எனக்காக அனுப்புனது, இதை நான் ஒட்டி வச்சு பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி ஓகே, நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், எங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணுமா, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா உன் ஆன்ட்டியோட அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனா உனக்காக வர்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இன்னைக்கு நைட்டு வருது, டின்னருக்கு கிளம்பி அவளும் அவங்க ஆன்ட்டியும் வர்றாங்க. அவங்க அப்பா தான் வெல்கம் பண்றாரு. உள்ள போய் உட்காந்து எல்லாரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்ட்டி வந்து ஏதோ மியூசிக் கான்சர்ட்டோட பெரிய ஹெட் போல, அதுக்கான டிக்கெட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் சொல்றான், எனக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க ஒரு லெட்டர் வந்துச்சு, அது 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் இவருக்கு ரொம்பவே ஷாக். அதை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட அதுக்கு பதிலே இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஆல்ரெடி அவன் அதை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, பாத்தியா இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இதெல்லாம் பண்ற, இதுக்கு முன்னாடி நீ ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருந்த அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணை பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்மளோட எதுவுமே பேசவே இல்ல. இதனால இசபெல்லாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவனையே பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க ஆன்ட்டி இங்க இருந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாளா அவ கிட்ட பேசல, அவளை பார்க்கல, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த யூனிவர்சிட்டில இருந்து கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங்காக. இவளும் இவங்க அப்பாவும் போறாங்க. அவங்க அப்பா ஒரு விஷயங்கள்லாம் எழுதி அவங்க கிட்ட கொடுக்கையும், இதை வச்சுதான் நீ வந்து அங்க பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாரு போல. இந்த மாதிரி நீ பேசு, கண்டிப்பா சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அவனும் உள்ள மீட்டிங் அட்டன் பண்றான். அவர் கேக்குறாரு, நீ ஏன் கடைசி இதுல கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்திருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பான்னு கேட்க அவங்க அப்பா எழுதி வச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இசபெல்லா சொன்னதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஏதோ ரோபோட் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எழுத்திருக்க ஹெட் கிட்ட, நான் ஏதோ ரோபோட் பேசுற மாதிரி பேசுறேனா, நான் ஒன்னும் ரோபோட் கிடையாது, நான் மனுஷன் தான், எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருங்க, அவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு, நான் இப்ப இங்க இருந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுறான். இது எல்லாமே உங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா கத்துறாரு, நீ முட்டாள்தனமா நீ பண்ணதுனால இனிமே அந்த யூனிவர்சிட்டியில உனக்கு உனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவன் ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருக்கிற போர்டை தூக்கி அடிக்கிறான். நான் வந்து இதை செய்யறதுக்கு விரும்பல, இது எல்லாமே உங்களோட ஆசை, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு அவனை அடிக்கிறதுக்காக போறாரு. அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க. அவன் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்லதுக்கு தானே இதெல்லாம் பண்ணேன், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும் போது, இது என்னோட நல்லது கிடையாது, உங்களோட ஆசையை நிறைவேற்றுறீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, நான் இங்க இருந்து போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனா என் பையனை விடுறதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மாவும் பின்னாடியே போறாங்க. இசபெல்லாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். நான் இப்ப ரொம்பவே மாறிட்டேன், அன்னைக்கு எங்க அப்பா பேசுனதுக்கு நான் ஏதாவது ரிட்டர்ன் பேசி இருந்திருக்கணும், என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்கிட்ட பேசு, உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அவ வீட்டு முன்னாடி பேசிட்டு இருக்கான். பட் ஆனா அவ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றா. என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறான். அப்பதான் அவ வெளியே வந்து, சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடையில பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போதுல இவன் உள்ள இருந்து நிறைய பொருளை திருடிட்டு ஓடி வந்து கார் எடுத்து அங்க தப்பிச்சு போறான். இது எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. ரொம்பவே ஜாலியா ஃபீல் பண்றான். 2 பேருமே ஹாப்பியா அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கார்டன்ல உட்கார்ந்திருக்கும் போல குட்டியா முள்ளமன்றி மாதிரி இருக்கு. இது பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அத பார்த்தோனே இவன் அப்படியே வாமிட் எடுக்கிறான். அதையும் அவங்க கூடயே கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு கான்சர்ட்டுக்கு வந்திருக்காங்க 2 பேரும். ஃபேமஸ் ரேப்பர் இருக்காரு. அவர்கிட்ட நீ பாடின இந்த சீடியை குடு அப்படின்னு சொல்லி, லாஸ்ட் சான்ஸ், இதை குடு, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, நீ ஃபேமஸ் ஆயிடுவ, உனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அதே
இடம் தான் போல. அதே செக்யூரிட்டி கார்டு இவள வந்து இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் அங்கேயே வெயிட் பண்றான். கீழ வந்தோனே பார்த்தா அந்த முள்ளமன்றிய பார்த்தா அவர் ரொம்பவே அட்ராக்ட் ஆகி அவன்கிட்ட பேசி போட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த கேசட் அவன் குடுப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்தோடனே ஏதோ பயத்துல உள்ளேயே வச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே அவ வெளியே இருந்து பார்த்துட்டா. காருக்கு வந்தோடனே சொல்றான், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் கண்டிப்பா கேட்டுட்டு நம்மளுக்கு கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது இவன் நம்ம கிட்ட பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் தெரிஞ்சா கூட அவ எதுவுமே கேட்டுக்கல, ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கா. நைட்டு டிராவல் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. எங்க வந்திருக்கோம்னு சொல்லி அவ கண்ணை திறந்து பார்த்தா அவளோட அம்மாவை பாக்குறதுக்கு தான் இவன் கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தோன்னே இவ அப்படியே இங்க இருந்து நம்ம போயிடலான்னு சொல்லும் போல, நீ போய் ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவளும் வெளியே வந்து அம்மா அப்படின்னு சொன்னா. பின்னாடி இருந்து ஒரு குட்டி பிள்ளை வந்து அம்மான்னு கூப்பிடுது. அப்பதான் தெரியுது உங்க அம்மாக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறது. தெரிஞ்சிடப்பட்டு மறுபடியும் இவன் கூடயே அங்க இருந்து கிளம்புறா. இங்க இருந்து போலாம், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சாரின்னு சொல்லும் போல அவ ரொம்பவே கோவப்பட்டு நீ எல்லாரும் மாதிரி என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அவளே அடிச்சுக்கிறா. இதை பார்த்து அவன் ரொம்பவே பயப்படுறான். நான் என்ன உன்னை ஏமாத்துறேன்னு கேட்டா, நீ அவர்கிட்ட கேசட்டையே குடுக்கல, ஆனா குடுத்தேங்கிற மாதிரி என்கிட்ட போய் சொன்னேல, அதே தான் எல்லாரும் பண்றாங்க என்கிட்ட, நான் உன்ன நம்பி இருக்க கூடாது, இப்போ உடனே காரை நிப்பாட்டு இல்ல கார்ல இருந்து குதிச்சிருவேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஒரு புதருக்குள்ள போய் அப்படியே காரு நிக்குது. சரி நான் உனக்கு தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ ரொம்பவே அழுகுறா. அவங்க அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, பட் ஆனா எனக்கு இல்ல, வேற யாரோ ஒரு ஆளுக்கு, ஏன் நான் மட்டும் இந்த உலகத்துல இவ்வளவு அன்லக்கி பர்சனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அழுதுட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறா. யாராவது இருந்தா ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லி இவனு கத்திட்டே இருக்கான். அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான் போல. அவளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சா அதை தூக்கி மூஞ்சில அடிக்கிறா. நீ சரி எவ்வளவுனாலும் கீழே அள்ளி கொட்டிக்கோ, நான் உனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லியும் அவளுக்கு கோவம் வேற குறைஞ்சிருச்சு. இதே இடத்துலதான் இருந்து அவளை ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் தான் பாத்துக்கிறான் போல. இப்பெல்லாம் அப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட அம்மா இப்ப அவளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா ஆன்ட்டி இசபெல்லா 3 பேர் பேசிட்டு இருக்கதை இவன் பாக்குறான். என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா, எனக்கு வந்து விஐபி டிக்கெட்ஸ் கிடைக்குது, என்னோட புது ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வா, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லையும் அவளும் சொல்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, தயவு செஞ்சு போய் குளி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என்னை ஆன்ட்டி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். முன்னாடி ஒரு இடத்துல பாட்டு பாடி இருந்திருப்பான்ல, அவர் மறுபடியும் கூப்பிட்டு இவனை வச்சு மறுபடியும் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்றாரு. அதை இவளுக்காக கிஃப்ட் ரேப் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வரான். வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா திடீர்னு கத்துறாங்க. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா அவ அப்படியே வாமிட் எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்கையும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, அவங்களுக்கு வாமிட் வரதெல்லாம் வந்து சாதாரணம் தான், கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் நடக்கும் தான், இன்னும் கொஞ்சம் மெடிசன் மாத்தி தரேன், இன்னும் 2 வாரமோ 3 வாரமோ தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லியும் இது எல்லாத்தையுமே ஹீரோவால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விடுறான். அப்புறம் இவங்க அம்மா தான் வந்து அவனை சமாதானப்படுத்தி, நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், அவளுக்கு கேன்சர் இருக்கு, அவ சீக்கிரமாவே இறந்து போறா, இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லியும் ஓன்னு உட்காந்து அழுகுறான். அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க போல. உன்னை பார்க்க யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போலதான் யாருன்னு தெரியுது, அவங்க அம்மா தான். அவங்க இது வரைக்கும் அனுப்புன எல்லா கார்ட்ஸையும் அவ சவத்துல ஒட்டி வச்சிருக்கதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அழுகுறாங்க. எதுவுமே பேசல. அவளை வந்து உடனே கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ இல்லைன்னா என்னால ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்த்துருந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே நைட் ஆயிருது. அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அம்மாவும் இல்லாம பையனும் இல்லாம ரொம்பவே கஷ்டறாரு. ரூம்ல போய் பார்த்தா ஒரு கேசட் வந்து டஸ்ட்பின்ல இருக்கு. அதை எடுத்து கேக்குறாரு. இவளும் அந்த கேசட்டை வந்து கேக்குறா. அதை கேட்டு 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவன் கேசட்டை குடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் நீங்களே மேல போய் கொடுங்கன்னு சொல்லியும் மேல வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே இருக்கிறாங்க. இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இருக்குன்னு கேட்டா உனக்கு தான் மச்சான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க கோட்டெல்லாம் போட்டு. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த ப்ரப்போஸ் பண்ண ரிங்கையும் குடுக்குறாங்க. அப்பதான் தெரியுது இசபெல்லா தான் இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இப்ப ரொம்பவே உடம்பு முடியல போல. வீல் சேர்ல தான் அங்க இருந்து அவளை கூப்பிட்டு வராங்க. இவன் கேக்குறான், உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, எப்படி இருக்கு நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு கேட்டா, ஏன் நான் என்னோட முடிவை மாத்திக்க கூடாதா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. அவனும் சரின்னு சொல்றான். அப்புறம் ஸ்டேஜ்ல போய் 2 ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நைட்டு தூங்கும் போதுல அவ அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இதுதான் என்னோட கடைசி மூச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இருந்த வாழ்க்கையை விட இந்த 1 வருஷம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படி சொல்லி இப்பதான் அவ லவ் யூனே சொல்றா அவன் கிட்ட. நான் அழுதுகிட்டே பக்கத்திலேயே படுத்திருக்கான். அப்படியே அந்த இடத்துலயே அவளோட உயிர் அங்க இருந்து போகுது. அவனால அதை வந்து கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு ஃபியூனரல்லாம் நடக்குது. அவங்க அப்பா அப்பதான் வர்றாரு. பையன் கஷ்டப்படுறத பார்த்தா அவரும் கஷ்டப்பட்டு 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவன் கிராஜுவேட்டும் ஆயிட்டான். இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, நான் பாட்டு பாட போறேன், நான் இங்க இருந்து பிரான்ஸுக்கு போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லி இப்ப அலோவ் பண்ணிட்டாரு போல. ஒரு ஓட்ட வண்டியை தான் வாங்கியிருக்கான். அதை எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போதுல ரேடியோல ஒரு
சேனல கேட்கும்போது தான் தெரியுது, இசபெல்லான்னு ஒருத்தவங்க எங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடைசி நாள்ல அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். அத நாங்க வாசிக்கிறோம்னு சொல்லி வாசிக்கும்போது, இவன எப்படிலாம் அவ லவ் பண்ணா அப்படிங்கிறது தான் அதுல எழுதியிருக்கா. கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்ப அவ நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா அவன் பாடின பாட்டையுமே அந்த ரேடியோல அப்படியே டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபீலிங்கோடயே இந்த படம் முடியுது. எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. 1K சப்ஸ்கிரைபர் வர இன்னும் ஒரு 350 பேத்துக்கிட்ட தான் வர வேண்டியது இருக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய் காய்ஸ்.